பார்த்தேன். ஆளைங்கானா யாரப்பா? ஏன் பொண்டாட்டியா? நம்ம பொண்டாட்டியா? இல்ல ஊர்ல குட்டை கூட்டுக்கு நம்ம பொண்டாட்டி. நானே ஏன் மூட்டிங்க பாத்தீங்களா? பட்டை கிட்ட கிடந்துங்க பையன் கொண்டு வருவாங்க. வருவா ஒரே செல்லி எங்க இருக்காது இல்லையே செல்லி எங்கிட்ட செப்பிலி ஆடு கத்துதா பொட்டாட்டி சத்தக்கு எங்கேயோ கத்துடா. ஒரே செல்லி காலையில திண்டுக்கல்ல போய் உனக்கு அழுகப்பழம் வாங்கி தர்றேன். செல்லி பட்டை விட போனியா போகலையா? பட்டை விட போக சொன்னீங்களா? ஆமா நானும் போனேன் மச்சான். ஆமா நான் போன மச்சான். போன மச்சான் சின்ன மச்சானா? என்ன மச்சான்? இல்ல போன மச்சான் பட்டை விட்ட போனேன். சரி இப்ப பாத்தீங்கன்னா பட்டை ஒண்ணு கூட கிடைக்கலங்க. எப்படி கிடைக்கு? ஏதோ ஒரு குழந்தை அழுகிற சத்தமா கேட்டுட்டே இருந்துச்சு காட்டுக்குள்ள. ஆமா குழந்தை. ஆமா நானும் சுத்தி முத்தி பார்த்தனுங்க. சரி தங்க தாம்பளை தட்டுல பட்டு பிரிதாம்பரம் இருந்துச்சு. அதுக்கு மேல அந்த குழந்தை பக்கத்துல பாம்பா. அது வாங்கயா அத புடிச்சு ஒரே அடி இல்ல அடிச்சே. ஓ அங்க பாம்பு காட்டல 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 ஆவல காட்டல. சாமி தேவரா எனக்கு குழந்தையே இல்ல. இந்த பிள்ளை கொடுத்துக்கிற பிள்ளைங்கள பாவி பட்டை காட்டு போயிடுச்சு. நீயே குழந்தை வந்துட்டா. ஏமரா பண்ணக்கடா சொல்றா இந்த அம்மா சூடுறா. அவனு நானே மறந்துட்டேன். சொல்லி சின்ன ஒரு கட்டி வச்சு ஊட்டு விடுறான். ஒரே ஒண்ணா போகட்டும். பையன் ரொம்ப வெற வெறன்னு அழுகுறான். தண்ணி ஊத்தாம ஊத்தி விடுறான். ஏன் சொல்லி எப்படி சமாளிக்கிறீங்க? இன்னும் சமாளிக்கிறீங்களா மனுஷன்? நாடகத்தை கெடுத்தது அந்த ஆளாத்தான் இருக்கு. அசட்டு பயமாவனே வாய மூடுறா. அம்மா ஊர் மேல போயிட்டு வர்றா. அம்மா ஊருக்கு போயிட்டு வர்றா அப்படின்னு. சாமி இது சில பக்கம் போனே வந்தாங்க. என் முன்னாடிக்கு பிள்ளைய இல்லை. ஏதோ நம்ம ஊர் வந்ததுனால எல்லாம் பண்ணைக்காரும் சேர்ந்து என் பொண்டாட்டிக்கு புள்ள கொடுத்தீங்க. அந்த திருவிழால நமக்கு புள்ள வச்சது. சாமி நாங்க வச்சிருந்தா குழந்தைக்கு பால் இருக்க. இந்த மதுரை சாமிக்கு நீங்க எல்லாம் பால் காசு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இருந்தாலும் நண்பர்களே இந்த மதுரை சாமிக்கானது பால் காசு கொடுத்தால் அவங்களும் பட்டி பெருகி பால் பானை பொங்கி அவங்க எந்த முகம் சென்றாலும் தங்க முகம் ஆகும் என்று ஐதீகம் இருக்கிறது. ஆகிய காசு தான் கொடுங்க. காசுனா பரவாயில்ல. சரி நல்லா ஒண்ணு சொல்லு. நல்லா ஒப்பாரி நீ செய்யறவெல்லாம் நீ செய்ய சொன்னாலும் எனக்கு தெரியாது. செல்லி அவர்கள் அந்த பிள்ளைக்காக தொட்டி கட்டுறதுக்கு எல்லாம் தொட்டி கொடுங்க. இந்த பால் காசு தயவு செய்து நண்பர்களை பால் காசு கொடுக்குமாறு மிக தாய்வுடன் கேட்டுக் கொடுக்கிறோம். பால் காசு கொடுக்கிற குடும்பமெல்லாம் பாலா செல்வமா வாழும். எந்த முகம் தங்க முகம் காசுதான் காசு கொடுக்க தாய் மகன்லாம் இந்த காதல போட்டுட்டீங்கல்ல தோடு மூக்குத்தி என்ன வேணாலும் போடுங்க போடுங்க. குட்டிக்கருமே கண்ணா கண்ணம் ஜீவந்த மன்னா நீ இங்கு வந்த நேரம் சொந்தம் எல்லாம் தூரம் ஏனென்று கேட்க ஆளில்லை வாவென்று சொல்ல வாயில்லை. குட்டிக்கருமே கண்ணா
சரி இந்த பால் காசு கொடுக்குறாங்க எல்லாம் தூங்குறாங்க அக்கா அக்கா எழுப்பு நான் போய் கேட்டாக்க தொட்டி கட்டுங்க. தொட்டி கட்டினா செங்கல் சிமெண்ட் கொத்தனாரு இந்த ஆளுக்கு இந்த துருசு புரிஞ்சா தொட்டி கட்டுறது அப்படியா சரி மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு இலை பாரமா கொடிக்கு காய் பாரமா பெற்றெடுத்த குழந்தை காய்க்கு பாரமா மரம் பாரமா மரத்துக்கு இலை பாரமா கொடிக்கு காய் பாரமா பெற்றெடுத்த குழந்தை காய்க்கு பாரமா பையனுக்கு வகுத்த வலிக்குதான் நீ பாரு அது சொல்ல முடியல ஒரு காப்பி நெல்ல வாயில அள்ளி போடுறான் ஒரே முகமா போடுறான் இந்த குழந்தை கத்துறத பார்த்தா எனக்கு ரொம்ப கழுத கணிக்கிற மாதிரியே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பொருசாமி அது சொல்லக்கூடாதுரா. அதனால ரெண்டு பேர்லயுமே ஐடென்டி இல்லடா. சீரியஸ் இருக்குமா ஆமா காணகத்துல ஆமா காட்டுல கடந்து போய் அதனால காட்டுல புள்ள அடிச்சிருக்கோம். அந்த ஆசையப்பளை கூப்பிட்டு காலத்துல குத்திட்டா குத்தி இருக்கு. ஆமா புள்ள நம்மகிட்ட சின்ன உளி இருக்குது அதை மொட்டை கால அடிச்சு அந்த உளியில காதை குத்தி விட்டா ஆமா ரெண்டு வாரம் மாறி விட்டா அந்த தோல் வரும் அதே அந்த தோல் நினைப்பிலே நீங்க வதக்கு வதக்கு குத்தி ஏதோ ஒரு நாய் பிரச்சனை சரி சரி அந்த ஆசையை கூப்பிடலாமா ஓ ஆசைய போய் ஓ ஆசாரி மாமோய் எஸ்ட போய் எஸ்ட போய் உனக்கு மாமன் எனக்கு அப்பன் தானே வந்ததுடா அவருக்கு அதுக்கு வேற ஆளா பொன்னவ ஆசாரி இல்ல இல்ல அது உங்க விருப்பம் போறதுக்கு வராது ஊ போறது என்னைய புடிச்சிட்டு மச்சான் விளக்க
டயருக்கு நீ மாடு மாதிரி இருக்குது. சாமி சொல்றா சாமி இந்த என் பொண்டாட்டிக்கு பொண்டாட்டியா பொண்டாட்டிக்கு குளத்து வேலைக்கு போயிருக்கா. முன்னாடிக்கு இல்லை பரவாயில்லைங்க. இல்லை உன் பொண்டாட்டி எப்படி இருக்குதா? பொண்டாட்டியா நல்லா இருக்கானா? சாமி அதுதான் கேட்டேன். என் பையன் இருக்காரு பயனா அவன் ஆரில போய் அடிச்சுக்கிட்டு இருக்காண்டா. அவன் ஆரில படிச்சுக்கிட்டு இருக்கியா? அங்க சொல்றா எனக்கு சந்தேகமா தெரியுது. சொல்றா சொல்றேன். ஐயோ உங்களை சேர்ந்து எனக்கு ஒரு மாற்றம் இருக்குது. சாமி என் பையனுக்கு அதுக்கெல்லாம் ஆள் வரலங்க. ஏதோ நாளுக்கு கூப்பிட்டே வந்தேன். சாமி என் பையன் மாமா என்ன சொல்றாரு சாமி அங்கேயே போன வாரம் சொல்லிவிட்டேன். இல்ல கடைக்காரங்க கூட தூங்குறாங்கன்னு சொன்னாங்க. நாளைக்கு வர்றேங்க. ஆறாவீங்க நாளைக்கு சாமி சொல்றா எனக்கு ஒண்ணுமே பணமா இருக்குதுங்க. பரவாயில்ல பயப்படாத. சொல்றா 4 வருஷம் ஆகுதுங்க. எதுக்கு அந்த பக்கம் போய் ஆட்ட பக்கமே போறது இல்லையா? நீதானே இப்ப ஆசாரி போட்டுவிட்ட. சாமி காது குத்தணும். காதா காது நல்லா கேட்குடா. வேப்பனைய காய வச்சு காதுக்குள்ள ஊத்துங்க. மண்ணனையா அடுத்த வாரு ஊத்துவாங்க. எங்க கூப்பன்லையா? சரி அந்த கூப்பன் சாப்பாடு இப்ப பேசுது. ஆயிரத்தி அவசுடா. ஐயோ எனக்கு வருது சாமி. கூப்பிட்டல ஆமா அப்ப போடுறா. சரி இருங்க. ஏன் போட்டி வருவா? நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. ஆயிரமாகுது விஷயத்த சொல்லுங்க சொல்லுங்க. வண்டி பலம் வரப்படுது. வண்டி பரப்பிட்டு அது என்ன செய்ய போகுது? வண்டி செவடால கிடக்குற வண்டி செட்டுக்கு போன வண்டி. சரி என்ன ஓட்டிங்கல்ல அப்ப ஓடுங்க. என்ன பண்றோம்? ஆராய்ச்சா சாமி கேக்குது. நீதான் அங்கிட்டு போலாம்னா 8ஆம் கிளாஸ் படிக்க போயிடலாம். அங்க ஆள் இருக்க மாட்டாங்க. சொல்றத கேளு. மொட்டை அடிச்சு குண்டியே குண்டி போய் அங்க யாராவது கூட்டிட்டு போ. அடிக்கிறாங்க வேங்கிடுவேன். அவ்வளவு நேரம் ஆச்சு. ஆமா என்ன நீ தானே விட்டா கூட்டியா இல்லையா? ஆமா சாமி. அப்ப சீக்கிரம் சொல்றா. சாமி இந்த காது குத்தினா பரவாயில்ல. ஆள் ஊத்தணுமா? அதை முதல்ல ஓட வேண்டியதானா? இத்தனை வருஷத்துக்கு தத்துறேன் அந்த ஏன் காது கேட்கல. செவுட்டு ஆசாரி போல தக்காண்டாச்சு. ஆள் ஊத்தணும்னு சொன்னேன். எதுல குத்த? நீங்க வாடி குத்துங்க. ஒண்ணு செய்யு. எனக்கு ஒரு சந்தேகம். நீ நிக்க வச்சு குத்தவா ஆக்கார வச்சு குத்தவா அடுக்க போட்டு குத்தவா? சாமி நிக்க வச்சு குத்தினா ஓடிடலாம். உட்காந்து குத்தினா நாய் வந்தா கூட தொட்ட முடியாது. அதனால உங்க விருப்பம். அடுக்க போட குத்தியவா? ஏய் எனக்கு ஒரே ஒரு ஒத்தாசை செய்யணும்டா. அத்தாசா ஒத்தாசை
நீ நீ ஒதுக்கி முடி ஒதுக்கிறேன் சும்மா இருந்தாங்க நமக்கு இனிமேல் அதுதான் வேலை வேற என்ன வேலை இருக்கு? சரி சாமி சைஸு சைஸு சவாரு ஆட்டின்னு அளவரு டைமனு எங்க இந்த சோக்கர் இருந்தா அடிக்கடி போயிடலாம் லோலாய் இருக்கு முக்கா வேலையும் வேணாமியா ஆளாயிடா ஓலாயி சாமி கிடுக்கு நின்று ஆளுங்க சாமி படி நின்னா தொங்கணும் நல்லா கிணி பண்ணி ஆடி கிணி அப்படி அப்படி அதே குத்தி விட்டுறதா குத்துங்க சொல்றா சாமி சரி போயிட்டு வரேன் போங்க இந்த குழந்தைக்கு பையனுக்கு பாய் நாட பாய் நாட பாய் நாடுற மாதிரி பேரு பேரு என்ன பேர் வைக்க யார் பேர் வைக்க நீங்க சொல்லுங்க ஏன் சாமி எங்க அப்பா வைங்க எங்க அப்பா பேர் வைங்க. இருங்க எங்க அப்பா 7 மலை ஏறி முத்துதானம் பெற்று பெத்த பகல பேர் வச்சுவே உங்க பேர் வேணாம் உங்க பேர் வேணாம் எங்க பேர் வச்சிருக்கா ஏன் கொப்பை எங்க அப்பா கொண்டு சரி இப்படி சண்டை வேணாம் ஓப்ப பேர் என்ன முத்துசாமிங்க ஓப்ப பேர் என்ன ஆமா சாமி எங்க அப்பா 2 வாங்க வீரேங்க வீர வீரே பிள்ளைக்கு முத்து வேணும்னு சொல்றா முத்து வீரே கொப்பே ஆண்டா அடி என்ன பட்டு பீடாவா சாமி சாமி எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இருங்க என் மோடி காட்டுக்கு போகல கட்டவட்ட போகல குழந்தை காணல எட்டு வரல நானும் சொல்லல நீ காது முத்தல போங்க இது மாலை சுத்தி பிறந்தா அண்ணனுக்கு ஆகாது அப்படி சுத்தி பிறந்த கோத்த காலத்துல இந்த பிள்ளைய நீங்க கொண்டு வெளியில ஓடுற இப்ப நாட்டுக்கு சொல்ல வேண்டாம் ஓடுறா ஐயோ இது காசு பண்ண முடியா காசு பண்ணி வா சொல்லாத பாடியில இருக்காதடா. சரி நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன். அம்மா, போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போங்க போயிட்டு வரேன். வேற ஒண்ணுமில்ல பொண்டாட்டி இல்லைல அதான் எல்லாத்தையும் இப்படி வாங்கன்னு சொல்லிட்டு அலையிறாரு. சரி இந்த ஐயன் பொடி வச்சிருவாரு நம்ம பாட்டை முப்பாட்டை ஆண்ட காலம் ஆனா கோடகரி பட்டணும் அங்க போயாவது இந்த பிள்ளை சொல்லி வச்சு பொழைச்சிக்கலாமா போலாமா? வா.